Taste the Daily. நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரவலாக ஊடகத்திலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசப்படுகிற செய்தி குமரல்கள் என்னவென்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற இந்து அமைப்புகள், இந்து அமைப்பு தலைவர்கள், எல்லா இந்து அமைப்பு சொல்லல, பாஜகவை ஆதரிக்கிற, பாஜக கொள்கைகளை, பாஜக அரசை ஆதரிக்கிற இந்து அமைப்புகள், இந்து அமைப்பு தலைவர்கள், ஆர்எஸ்எஸ், அப்புறமா தமிழகத்தினுடைய பாஜகனுடைய தற்காலிக டம்மி தலைவர் நரம்படி நாராயண, சவுத்தில் இருக்கிற பள்ளி வானான், ஹெச் ராஜா, அப்புறமா அந்த கட்சியில் செல்வாக்கு இழந்து பாஜகவிலே ஆதரவு இல்லாமல் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறமா அந்த மாநாட்டில் உக்காந்துன்னு கலந்துக்கின்னு சாப்பிட்டுட்டு போன அந்த அர்ஜுன் சம்பத், அப்புறம் அந்த பொறம்போக்கு பையன் கண்டவனுக்கு பிறந்தவன், எவனுக்கோ பிறந்துட்டு எவன் சுலோ போட்டுன்னு தற்கூரி மாதிரி சுத்தினுக்கிறான் பாருங்க, அந்த சீமான் சாமான், அந்த பொறம்போக்கு நாயி, ஏன் அதிமுக கூட இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறு எரியுது, போறாம படுத்தா தூங்க வர மாட்டேங்குது, திரும்பி திரும்பி படுக்கிறாங்க, எவ்வளவு தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, பத்திரிகையாளர் கூட்டத்தில் புலம்புறாங்க, எவ்வளவோ டைஜின் வாங்கி குடிச்சிட்டாங்க, எவ்வளவோ ஜெலுசுல் வாங்கி குடிச்சிட்டாங்க, உடம்பெல்லாம் பர்னால் தடுக்கிறாங்க, கிளிசரைன் தடுக்கிறாங்க, ஏசி போட்டு படுக்கிறாங்க, சில்லு சில்லுன்னு ஐஸ் கட்டியா ஜூஸ் குடிக்கிறாங்க, அப்பயும் வயிற்றுச்சல் அடங்கல, அப்பயும் உடம்புல எரிச்சிருவாங்கல்ல, அவ்வளவு போறாம வயிற்றுச்சு. என்னன்னு கேட்டா, பழனியில் திராவிட மாடல் அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது. உலகமே பாராட்டுது இன்னைக்கு திமுக, உலகமே பாராட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், அதிலும் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி வாலிப கலைஞர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை டெங்கு கொசு போல் அழிப்பேன் என்று பேசிய பொழுது அவர் மீது எவ்வளவு ஒரு வெறுப்பு. இதே எச்ராஜா ஊர் முழுவதும் பேசினார். இன்னைக்கும் அந்த நரம்படி நாராயண எச்ராஜா பேசிட்டு இருக்கான். இப்ப கூட தீய சக்தி, இந்துக்களின் தீய சக்தி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்று அவர் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னதார்ல, அதுதான் இந்த முருகர் மாநாடு. ஆன்மீக மாநாடு என்று சொன்னால், ஆன்மீகம் என்று சொன்னால் ஏதோ பூணூல் போட்ட பிராமணர்கள், ஐயர் ஐயங்கார்கள் இவர்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்தது போல் இந்து மத கடவுள்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் எழுதி கொடுத்தது, உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் இந்து கடவுள்கள் சொந்தம், இந்து மத வழிபாடுகள் சொந்தம், அவர்கள் தான் இந்து மத வழிபாடுகள் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு முறையை இதுவரை கடைபிடித்து வந்தார்கள். அவர்கள் மட்டும் ஆக்கிரமிப்பிருந்தார்கள், அவங்க தான் ஆக்கிரமிச்சிருந்தாங்க இந்து மத வழிபாடுகளை. அதை தகர்த்தெறிந்து நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பட்டியலின மக்களும் நாங்கள் ஆன்மீகத்தை கையில் எடுப்போம், எங்கள் கடவுள், எங்கள் கடவுளுக்கு நாங்கள் வழிபாட்டு நடத்துவோம், மாநாடு நடத்துவோம் என்று இந்த திராவிட மாடல் அரசு நடத்தியிருக்கிறது. இங்கதான் சனாதனத்தில் உதயநிதி ஜெயிச்சிருக்கிறார். சனாதனா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, ஒரு பிராமணர்கள், உயர்ந்த ஜாதி, பெரிய ஜாதி, நாங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள போவோம், கடவுளை கும்பிடுவோம், நீ எல்லாம் உன்னை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னு சொல்றீங்களாடா. ஆன்மீகத்தில், இந்து மதத்துல அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் இன் இந்து கம்யூனிட்டி. பெரியவன் சின்னவன், பெரிய ஜாதி சின்ன ஜாதி கிடையாது, யாரு வேணாலும் கோயிலுக்குள்ள போலாம், யாரு வேணாலும் சாமி கும்பிடலாம். அந்த ஒரு நடைமுறையை நம் இந்து மதத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த உயர் ஜாதியினுடைய ஆதிக்கம், அதுதான் சனாதனம். அந்த சனாதனத்தை தான் ஒழிப்பேன் என்று சொன்னார். அதை நடத்தி கண்டார், அதை இந்த மாநாட்டில் நிரூபிச்சிட்டார். சோ நம்ம இந்து மதத்துக்கு ஒரு விரோதமானவன் திராவிட மாடல் அரசு, இந்துக்கு விரோதமான அரசு, அதிலும் குறிப்பா தலைவர் தளபதி இந்துக்கு விரோதமானவர், அண்ணன் உதயநிதி இந்துக்கு விரோதமானவர் என்று இப்பொழுது பாஜகவினுடைய தற்காலிக தலைவராக இருக்கக்கூடிய நரம்படி நாராயணன், ஹெச் ராஜா அந்த புலம்புவார். இப்ப நாங்க மாநாடு நடத்திய பிறகு இப்ப என்ன புலம்புறாங்கன்னா, அது இந்துக்கள் மாநாடே கிடையாது, இந்து விரோத மாநாடு. ஏன்னா ஹெச் ராஜாக்கு தட்டி எழுப்பினா கூட, நடராத்திரி 2 மணிக்கு தட்டி எழுப்பினா கூட, நரம்படி நாராயண அந்த ஓமக்குச்சி சவுத்தில் இருக்கிற பள்ளி ஓனானுக்கு டிபி நோய் வந்த மாதிரி இருப்பாரு ஹெச் ராஜா, 2 மணிக்கு நைட்டு தட்டி எழுப்பினா கூட எந்திரிச்சக்கா இந்துக்கள் விரோதி திமுக, ஆன்டி 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 இந்து டிஎம்கே பார்ட்டி, ஆன்டி இந்து கவர்மெண்ட், திராவிடியன் மாடல் கவர்மெண்ட், ஆன்டி இந்து லீடர் எம் கே ஸ்டாலின்,
ஆன்டி இந்து யங் லீடர் உதயநிதி ஸ்டாலின். இதுதான் அந்த ஆள் சொல்லுவார். ஏன்னா இந்துக்கள் வந்து இவங்களுக்கு குத்தை விட்டுக்கிறோம். இந்து மதம் இவங்களுக்கு குத்தை விட்டாச்சு. ஆமா, எல்லா இந்து மத கடவுள்கள்லாம் இவங்களுக்கு குத்தி விட்டாச்சு. பிஜேபி காரன், ஆர்எஸ்எஸ் காரன், அவனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், இந்து முன்னணி தலைவர்கள், அவங்களோட பாஜக தொடர்பில் இருக்கக்கூடியவங்க, இவங்க தான் சாமி என்ன, இவங்க மட்டும் தான் சாமி கும்பிடணும், இந்து மத சாமிகள்லாம் இவங்க மட்டும் தான் வழிபாடு நடத்தணும், இவங்க தான் மாநாடு நடத்தணும், இவங்களுக்கு தான் கடவுள்னா பாஜகவுக்கு அப்படியே ஒரு 100 வருஷம் குத்தகைன்னுவாங்க. 100 வருஷம் கூட இல்ல, பர்மனண்டா இவனுங்க தான் இந்து மதம்னா, இவனுங்க தான் இந்து மத கடவுள்னா இவனுக்கு பாஜக, ஆர்எஸ்எஸ், ஆரிய கூட்டம் தான் இது வரைக்கும் அவனுங்க அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் பண்ணின்னு வந்தாங்க. ஆனா அதை அடிச்சு உடைச்சிட்டார் தலைவர் தளபதி. அந்த மாநாடு நடத்தின பிறகு உண்மையிலே திமுக விமர்சனம் பண்ணாங்க. சாமி கும்பிடாத கட்சிப்பா, சாமி கும்பிடாத, அது சனாதனம் பேசின பிறகு என்ன பேசினாரு நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்றது புரியாம பேசினானுங்க. எப்போ மோடி, நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோயிலை திறக்கக்கூடாதுன்னு சங்கராச்சாரியர்கள் கண்டனம் தெரிவிக்கும் பொழுது இளைஞரணி மாநாட்டில் நான் உதயநிதி அவர்கள் மோடிக்கு ஆதரவா பேசினார். இதாண்டா சனாதனம் சொல்றது, இந்த சனாதனம் நான் ஒழிப்பேன்னு சொன்னேன். ஏன் மோடிக்கு பூணூல் இல்லைன்றதுனால மோடி வந்து நீ ராமர் கோயிலை திறக்கூடாது சொல்றியா? மோடி தான் ராமர் கோயிலை திறக்கணும், நாங்க மோடியை ஆதரிக்கிறோம்னு பேசினார் அண்ணன் உதயநிதி இளைஞரணி மாநாட்டில். அதுதான் சனாதனம், அந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். சோ இப்படி நம்மள வந்து விரோதமா பேசினவங்க முருகனுக்கு மாநாடு நடந்த பிறகு அந்த மாநாடு 2 நாட்கள் தொலைக்காட்சியில சமூக வலைத்தளத்தில் பார்த்தோம். மாநாட்டுக்கு போனவங்க புண்ணியம் பண்ணவங்க, மாநாட்டுக்கு போனவங்க புண்ணியம் பண்ணவங்க. என்ன மாநாடு நடந்துச்சு? முருகர் கொடியேற்றி அங்க முருகருக்கு நடந்த ஆன்மீக சொற்பொழிவுகள், அந்த சின்ன குழந்தை, அதுதான் நான் பார்க்கிறேன் தினமும் சோசியல் மீடியால. அந்த குழந்தை தியா நினைக்கிற பேரு, என்ன பாட்டுச்சு அந்த பாடும் போது கண்ணு, அந்த கண்ணு அசைவு ஏற்பட்டுச்சு பாருங்க அந்த குழந்தைனுடைய அந்த முகத்துல. சின்ன பொண்ணு திரும்பி அந்த கண்ணு பாடும்போது, முருகனை பத்தி பாடும்போது அந்த கண்ணு நடனம் ஆடுச்சுங்க. பாடும்போது உடல் நடனமாடும், பாடும்பொழுது அந்த குழந்தையினுடைய முருகன் மீது வைத்திருக்கிற அந்த பக்தி, அந்த முருகனுடைய பாடல் கண் நாட்டியம் ஆடியது. அதே மாதிரி மங்கையர்கரசி அவங்க சின்ன குழந்தையிலிருந்து அவங்க வந்து ஆன்மீக சொற்பொழிவு, என்ன ஆன்மீக சொற்பொழிவு, முருகனை பத்தி என்ன பேசுனாங்க. சுகைசிவம் சொல்லவே தேவையில்லை, அவர் ஆன்மீக திராவிட சொற்பொழிவாளர், திராவிட ஆன்மீக சொற்பொழிவாளர். வீரமணி ஐயப்பசாமி பாட்டெல்லாம் பாடினார்னா அப்பா அப்படியே உடம்பு மை செலுச்சிடும். வீரமணி பாடுற பாட்டு, இப்படி பலர் ரொம்ப அற்புதமான அந்த மாநாடு நடந்து எல்லாரும் பாராட்டுறாங்க. இதை இன்னைக்கு கூலிக்கு ஆட்களை கூட்டின்னு வந்து மாநாட்டில் உட்கார வச்சாங்கன்னு அந்த நரம்படி நாராயண எச் ராஜா, புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமான நேரத்தை விளம்பரம் பார்த்துருப்பீங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க போர்டு எங்க பார்த்தாலும் வச்சிருந்தாங்க, புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா, புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா. ஒரு நாள் தலைவர் கலைஞர் கார்ல போகும்போது பார்த்துட்டு சொன்னாராம், என்ன அது பாக்குறது அருவருப்பாக எடுத்துப்படியா அந்த போர்டுன்னு சொல்லிட்டு, அருவருப்பாகுதியா இந்த போர்டுன்னு. அந்த மாதிரி புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமான விளம்பரம் நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்ல. அந்த மாதிரி இந்த புள்ளி ராஜாவை பாஜக தற்காலிகமா தலைவரை போட்டதுனால பாஜக எய்ட்ஸ் வந்துருச்சு. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? இந்த புள்ளி ராஜா பாஜகவின் தலைவரானதால் தமிழ்நாடு பாஜகவிற்கு எய்ட்ஸ் வந்து விட்டது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கொடுமையான எய்ட்ஸ் நோய் மாதிரி ஒரு கொடுமையான நிலைமைக்கு தமிழ்நாடு பாஜக இன்னைக்கு மாறி போச்சு. அதுக்கு காரணம் எல்லா புகழையும் எங்க அண்ணன் நரம்படி நாராயண, ஓமக்குச்சி, எச் ராஜாவேஸ்வர், ஏதோ அந்த ஆள் அண்ணாமலை ஆடு ஏதோ கட்டி நின்று ஏதோ ஒன்று பேசப்பட்டாங்க. 4 பசங்க போய் நின்னாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஏதோ வழக்கமா கொஞ்சம் ஓட்டு விழுந்துச்சு. அது அண்ணாமலைக்காக, பாஜக இல்ல, அது அண்ணாமலைக்காக. இப்ப அவர் மேற்படிப்புக்கு போயிட்டார் லண்டன். எப்படி நம்ம வந்துட்டு ரூம்ல கேமரா வைக்கிறது, யார் யார் பேசுறது, நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறது, பெண்கள் பாஜகவில் இருக்கிற பெண்கள் சகோதரிகள் அவங்க தனிமையில் இருக்கும் போது அவங்களை எப்படி எப்படி படம் எடுக்கிறது, டார்க் ரூம்ல எப்படி நம்ம ஒன்று பேசுவோம் திமுக அமைச்சர்கள், அதை வந்து வேற மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு ஒட்டி வெட்டி வீடியோ தயாரிச்சு பண்ணி வெளியே விடுறது, நம்ம போன்ல இன்னொருத்தரோட பேசுற மாதிரி நம்ம குரலை வச்சு நம்மளே டேமேஜ் பண்ணி பேசுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு 420 840 தனமான அந்த மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு அப்படி டூப்ளிகேட்டா ஒரு வாய்ஸை ரெடி பண்ணி எப்படி சமூக வலைத்தளத்தில் பரவி விடுறது, இப்படிப்பட்ட படிக்கிறதுக்கு தம்பி அண்ணாமலை லண்டன் போய் அந்த 3 மாசத்துல இந்த எச் ராஜா இங்க தலைவர். அந்த ஆள் இந்த மாநாடு வந்து கூலிக்கு ஆட்களை கூட்டின்னு வந்து மாநாடு நடத்தினாங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், எச் ராஜா ஏதோ பேசணும்னு பேசுறது இல்லை. இந்த எங்க தளபதியை முன்னால பார்த்தா பம்பரா அப்படியே சாஸ்தாமா உழுந்துடுறேன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் ஏதோ நீ மீடியாவில் வரணுன்றதால கூலிக்கு ஆட்களை கூட்டினு வந்தாங்கன்ற என்ன சொல்றது, அந்த கடவுள் ஒன்று தண்டிப்பான். நான் தான் இந்து மதத்துக்கு டோட்டல் குத்தகை எடுத்துக்கிறேன்னு சொல்றேன், அந்த கடவுள் ஒன்று தண்டிப்பான். என்ன கடவுள் கும்பிடுறியோ நீ கண்டிப்பா முருகரை கும்பிட மாட்டேன். ஏன்னா முருகர் பிராமணர் கிடையாது. இன்னொன்னு என்ன கோவம் கேட்டா, அந்த முருகர் மாநாட்டில் நாங்கள் சமஸ்கிருதத்தை அனுமதிக்கல, சமஸ்கிருதமே கிடையாது, முழுக்க தமிழ் தான்.
அங்க எந்த பாப்பானும் இல்லை, எந்த சங்கராச்சாரியர் அங்க வரல, எந்த பிராமண ஆன்மீக துறவிகள் அங்க வரல. எல்லா நாயன்மார்கள் அங்க இருந்தாங்க. நாயன்மார்களாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஆதினங்கள் இருந்தாங்க. சுத்தமான பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஆன்மீகவாதிகள் உள்ள இருந்தாங்க. அங்க பிராமணன் யாரும் அங்க வரல, பெரிய அளவில் வரல. அது ஒரு அவங்களுக்கு ஒரு போறாம. முருகனே ஏத்துக்க மாட்டாங்க, சும்மா முருகனும் பேசுறான். ஏன்னா முருகர் நம்ம ஜாதிக்காரு, அவர் பூணூல் போட்ட பிராமணர். அந்த மாநாட்டுக்கு கூலிக்கு ஆட்களை கூட்டு வந்தீங்க, காசு கொடுத்த வண்டியில ஏற்று வந்தீங்கன்னு எச் ராஜா சொல்றிய. புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா? இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசலாம். அங்க முழுக்க ஆன்மீகவாதி வந்தாலும் ஒரு கருப்பு சோப்பு வேஷ்டி காட்டியா, இன்னைக்கு கூட வீடியோ ஓடிட்டே இருக்கு சமூக வலைத்தளத்துல. ஒரு கருப்பு சோப்பு வேஷ்டி சம்பந்தப்பட்ட அமைச்சர், அந்த மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவரான ஐ பெரியசாமி அவர்களும், அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சக்கரபாணி அவர்களும், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் அவர்கள், இவ்வளவு பேர் தான் அங்க வந்தாங்க. மீதி எல்லாம் ஆன்மீகவாதிகள், பொதுமக்கள், உலகம் முழுவதும் இருந்து வந்த முருக பக்தர்கள் கலந்து கொண்ட மாநாட்டை கூலிக்கு ஆட்களை கூட்டு வந்தாங்க சொன்னார். அது இது எச் ராஜா இந்த பேட்டி கொடுக்கும்போது, நரம்படி நாராயண எச் ராஜா பேட்டி கொடுக்கும்போது பக்கத்திலே அந்த ஆள் நிற்கிறார். யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆளு அர்ஜுன் சம்பத். அந்த ஆள் மாநாடு முழுக்க உட்காந்து இருந்தாரு. அப்ப அர்ஜுன் சம்பத்துக்கு கூலி வாங்கி மாநாட்டுக்கு வந்தாரா? ஏன் அர்ஜுன் சம்பத் வாயில பேசல? அங்க சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டு மாநாட்டில் உட்காந்து போனால உனக்கு மரியாதை கொடுத்தாங்க இல்ல? மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்கானது இல்ல. ஏன் அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மாநாடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு மாநாட்டை பாராட்டிட்டு, கட்சியில மாநாடு பாராட்டிட்டாங்க அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க தானே பாஜக. இன்னைக்கு பாவம் அந்த அக்காக்கு பாஜக மரியாதை இல்ல. இருந்தாலும் அவங்க பாஜக தானே, 2 மாநிலத்தை கவர்னரா இருந்தவங்க தானே. அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மாநாட்டை பாராட்டிட்டு ஓட்டுக்காக திமுக என்ன வேண்டுமானாலும் செய்யும் திட்டு போனாங்களே. அப்ப அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எவ்வளவு கூலி வாங்கினாங்க முருகர் மாநாட்டுக்கு வந்ததுக்கு? எச் ராஜா சொன்னதுனால சொல்றேன். எனவே இவனுங்க வயிறேற்றி சாவறானுங்க. இன்னைக்கு 2026 திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. இன்னும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்றைக்கும் திமுகவுக்கு ஓட்டு, இந்துக்கள் ஓட்டும் திமுக தான். முழுமையான இந்துக்கள் திமுக தான் ஆதரிக்கணும். பாஜக சாமி பேரை சொல்லி நம்மளை ஏமாத்துறான், சாமி பேரை சொல்லி பாஜக ஏமாத்துறான். ஆனா உண்மை பேசுறது தளபதி ஸ்டாலின். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லையா? அவங்க வீட்டுல சாமி வரும்போது அன்னி பயங்கரமா சாமி கும்பிடுறாங்க. அதனால ஆன்மீகவாதிகளும் திமுக பக்கம் வந்து விட்டார்களையும். யாரு செல்போன் எடுத்தாலும் நீங்க முருகர் தாங்க இருக்கிறாரு. அதுக்கு காரணம் திமுக நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாட்டு. யாரு செல் எடுத்தாலும் முருகன் சாமி கும்பிடாத கூட அந்த முருகர் மாநாட்டில் அந்த குழந்தை, முக்கியமா அந்த குழந்தை தியா, அந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தை பாடின பாட்டு, மங்கையர்கரசி பாட்டு, சுகேஸ்வரத்துடைய ஆன்மீக சொற்பொழிவுகள், வீரமணியினுடைய பாட்டு, என்ன சொல்றது பேருங்கள்லாம் தெரியல. இன்னைக்கு எல்லாரும் முருக பக்தர்களாக மாறிவிட்டார்கள். தமிழ்தாயின் தவப்புதல்வன், தமிழினத்தின் தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசு நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாட்டை பார்த்த பிறகு எல்லோரும் முருகன் பக்தர்களாக மாறிவிட்டார்கள். எனவே இனி திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சி. டிஎம்கே ஆன்டி இந்து, டிஎம்கே திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் ஆன்டி இந்து, சிஎம் தளபதி ஸ்டாலின் ஆன்டி இந்து, ஆனா உதயநிதி ஸ்டாலின் ஆன்டி இந்துன்னு எச் ராஜா இனிமேல் எங்கன்னா போய் பேசினேந்தா எச் ராஜா கண்ணத்துல மக்களே பலார் 4 கொடுப்பாங்க. அதனால நரம்படி நாராயணா, எச் ராஜா அந்த 3 மாசம் தம்பி அண்ணாமலர் வரைக்கும் ஒழுங்கா இருந்து பேரை காப்பாத்திக்கும். இனிமே நீ ஆன்டி இந்துன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி அந்த அக்கா தமிழிசை சொல்றேன், கொஞ்சம் பேசுறது பிரஸ்ல பார்த்து பேசுங்க. பொய்யா பேசுறீங்க. நான் இந்து முருகன் முத்தமிழ் மாநாட்டை பத்தி தான் இங்க பேச வேலை, சப்ஜெக்ட் பேசல. எனவே அக்கா தமிழிசை நீங்க என்ன பேசினார்? உங்களுக்கு விரக்தி, பாவம் பாஜக முக்கியத்துவம் தான் இப்படி பேட்டி கீட்டி கொடுத்தா நம்ம எதனா பதவி கொடுப்பாங்களான்னு பேசினீங்க. பதவி வந்தா வாங்கிக்கங்க, ஒன்னும் தப்பு இல்லை. அதனால முருகன் மாநாட்டை ஈழ்வா பேசாதீங்க. முருகன் மாநாட்டை ஈழ்வா பேசினா முருகன் வேளால உங்க கண்ணை குத்துவாரு. நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். Taste the Daily.